ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று எல்லோரும் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட ஃபஸ்ட்டு டேவோட vlog என்ன, கிளாஸ் எப்படி போச்சு எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம பேசிக்காக என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த கிளாஸோட கண்டினியூஷனாக டே 2 ஓட கிளாஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக என்ன கிளாஸ்ன்னு பார்க்கலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 3. ஓகேவா? இன்றைக்கி கிளாஸ் டே 3. இதில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோடைய 2வது செக்ஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச்சோடைய இன்ட்ரோடக்ஷன், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, அது மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் ஒரு 5 டைப்ஸ் நான் போன கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி ரிமைனிங் டைப்ஸ்னு சொல்லிவிட்டு அந்த டைப்ஸ்குள்ளே சில டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் என்னங்கிறத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் ஏன்டா இந்த கிளாஸ் vlog 2 நாள் டிலே ஆகி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன்னா, இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருந்ததுனால நம்ம கிளாஸ் வீடியோ ரெகுலராக போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் நான் கிளாஸ் வீடியோ ரெகுலராக போடுறேன். ஓகேவா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கண்டென்ட்னா ப்ரிப்போசிஷன், இன்டர்ஜெக்ஷன், கன்ஜக்ஷன், நவுன் இட்ஸ் டைப்ஸ், ப்ரிப்போசிஷன் இட்ஸ் டைப்ஸ். ஸோ இந்த 5 டாபிக் தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? வாங்க நம்ம அந்த டாபிக்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ப்ரிப்போசிஷன், எ வேர்ட் தட் ஷோஸ் எ நவுன் ஆர் ப்ரொனவுன்ஸ் பொசிஷன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வார்த்தையில் வரக்கூடிய நவுன் அல்லது ப்ரொனவுனுடைய இடத்தை குறிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, ப்ரிப்போசிஷன்னு சொல்கிறாங்க. அது எங்கெங்கே வரும் அப்படின்னா இடம், டைம், ஐடியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்தை குறிக்கிற மாதிரி வரலாம், இல்லைனா ஒரு டைமை குறிக்கிற மாதிரி வரலாம், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தோன்றக்கூடிய ஐடியாஸை பொறுத்து வரலாம். ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் எங்கே வரும் அப்படின்னா நவுன் ப்ரொனவுன் வரக்கூடிய அந்த பொசிஷனில் தான் வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ப்ரிப்போசிஷனோட ஃபுல் டைப்ஸ் உங்களுக்கு இப்போ கண்டினியூவாக vlogல வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அடுத்தது இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா an interjection is a word or group of words that expression or emotions அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா ஒரு வார்த்தையிலையோ இல்லைனா ஒரு வேர்ட்லையோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ், அது சிரிப்பாக இருக்கலாம், அழுகையாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், இல்லை பயமாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ரெஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா நம்ம ஃபேஸில் ரியாக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்ப்ரெஸ்ஸை வேர்டில் வரும். இப்போ ஆங்கர், அதுக்கப்புறம் ஹாப்பியஸ்ட், அதுக்கப்புறம் சேட்னஸ், அதுக்கப்புறம் ஷாக்கு, ஹாரர், எக்ஸைட்மெண்ட், இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷனுக்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது கன்ஜக்ஷன். கன்ஜக்ஷன் அப்படின்னா கன்ஜக்ஷன் இஸ் அ வேர்ட் விச் இஸ் யூஸ்ட் டு ஜாயின் வேர்ட்ஸ். அதாவது கன்ஜக்ஷன் அப்படின்னா 2 சென்டென்ஸை இந்த 2 சென்டென்ஸை இணைக்கக்கூடிய வார்த்தைக்கு தான் என்னென்னு சொல்கிறோம், கன்ஜக்ஷன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட், என்னது அண்ட், மதன் அண்ட் சோமு ஹாஸ் அ ஃப்ரெண்ட்ஸ். மதனும் சோமு ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, அந்த மாதிரி 2 சென்டென்ஸை இணைக்கக்கூடியதுக்கு பேர் தான் கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட், பட், ஃபார், ஆஸ், ஆல்சோ, ஹவெவர், ஹென்ஸ். ஸோ இது எல்லாமே 2 சென்டென்ஸை எடுக்கக்கூடிய மிடில் லெட்டரில் வரும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, கன்ஜக்ஷன். ஸோ இதோட நம்மளுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட டைப்ஸ் முடியுது. 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட டைப்ஸ் இந்த கன்ஜக்ஷனோட நம்மளுக்கு முடியுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ட்ஸ் 5 பார்ட்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம 3 பார்ட்ஸ் பார்த்துருக்கோம், மொத்தம் 8. ஸோ இப்போ அந்த 8க்குள்ளேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு 2 டைப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்.
அதெல்லாம் என்னங்கிறத நான் இப்போ கண்டினியூவாக சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் பார்க்க போகிறோம். மொத்தம் 8 டைப்ஸ் இருக்குது. காமன், ப்ராப்பர், கவுண்டபிள், அன்கவுண்டபிள், கான்க்ரியேட், அப்ஸ்ட்ராக்ட், காம்பவுண்ட், கலெக்டிவ்னு சொல்லிட்டு மொத்தம் 8 டைப்ஸ் ஆஃப் நவுன் வந்து இங்கே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நவுன் பார்த்தீங்கன்னா காமன் நவுன். இந்த காமன் நவுன் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மனிதர்களையோ இல்லை ஒரு பெயரையோ இல்லை ஒரு இடத்தையோ இல்லை ஒரு பொருளையோ வந்து பொதுவாக சொல்கிறதுக்கு பேர் தான் என்ன நவுனு? காமன் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. காமன் நவுனா இடமாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம். இதை பொதுவாக சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது? காமன் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்ன? இடம், பொருள், அதுக்கப்புறம் என்னது? மனிதர்கள். இதில் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது? ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படின்னா அது பிளேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு மனிதராக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம். அதை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது? ப்ராப்பர் நவுன். அடுத்தது கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன் அப்படின்னா சிங்குலர், ப்ளூரல். சிங்குலர்னால் ஒருமை, பன்மை. அதாவது 1 என்னலாம், 10 என்னலாம். அதுக்கு பேர் தான் கவுண்டபிள் நவுன். எண்ண முடிந்தது கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன்னா எண்ண முடியாதது அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லலாம். தண்ணியை எண்ண முடியாது, காற்றை எண்ண முடியாது, பாலை எண்ண முடியாது, சந்தோஷத்தை எண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எண்ண முடியாததை தான் அன்கவுண்டபிள் நவுன்னு சொல்கிறோம். கான்க்ரியேட் நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, refer to people or things that exist physically and that least one of that sense can டிடெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு திங்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பீப்புளாக இருக்கலாம். ஸோ அது எங்கே சொல்கிறாங்க? அது வந்து ஃபிசிக்கலினா என்னது? நம்ம செய்கிறோம் இல்லையா ஆக்டிவிட்டீஸ், அதில் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? அதுக்கு ஒரு அறிவு இருக்கணும். சென்ஸ்னால் என்ன? அறிவு. ஸோ அந்த அறிவோடு இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? கான்க்ரியேட் நவுன். ஒரு கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிறதுக்கு பேர் தான் கான்க்ரியேட் நவுன் அப்படி சொல்கிறாங்க. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா, அதாவது அந்த ஃபிசிக்கல்லையே வந்து அளவு எக்ஸ்டென்ஸாக மோர் லெவலில் போகிற மாதிரி. காதலை நம்ம எவ்வளோ கொடுத்துட்டே இருக்கலாம், அதுக்கப்புறம் டைமே எப்போயோ போயிட்டே இருக்கும், எவ்வளோ டைம் இருக்கோ. அதுக்கப்புறமேட்டு ஃபியர், பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரீடம், நம்ம எப்பயுமே ஃப்ரீடமாக இருக்கிறது தான். ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, அளவிட முடியாதது, அந்த பேர் தான் என்னது? அதாவது எக்ஸ்டென்ஸ், எவ்வளோ எல்லைகள் இல்லாதது அப்படின்றத சொல்கிறோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா எல்லைகள் இல்லாதது, கான்க்ரியேட்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஓகேவா? அடுத்தது காம்பவுண்டு. காம்பவுண்ட் நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு ஒன் வேர்டு ஜாயின் ஹைப்பர் ஆர் ரிட்டன் செப்பரேட் வேர்ட்ஸ். ஒரே ஒரு வேர்டு தான், அதை நம்ம என்ன பண்ணணும்? தனித்தனியாக பிரித்து எழுதுறதுக்கு மிடில் என்ன பண்ணுவோம்? ஹைஃபன் யூஸ் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் காம்பவுண்டு நவுன். காம்பவுண்டுனா என்ன? ஒரு வேர்டை பிரித்து அதுக்கு ஹைஃபன் கொடுத்து எழுதுறதுக்கு பேர் தான் காம்பவுண்டு நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, பீப்புள்ஸ், அனிமல்ஸ் ஆஃப் திங்ஸ் தேர் ஆர் ஆஃப்டன் ஃபார்வர்ட் பை ஆஃப் ப்ளஸ் ப்ளூரல் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அதுக்கு முன்னாடி ஆஃப் போட்டு எழுதணும். நிறைய இருக்கும் அனிமல்ஸ், பஞ்ச் ஆஃப் அனிமல்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி ஆஃப் வரும். ப்ளூரல்னால் என்ன? நிறைய. அப்போ அந்த ப்ளூரல் வேர்டு வரும், அதுக்கு முன்னாடி ஆஃப் வர்றதுக்கு பேர் தான் என்னது? கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நவுனில் மொத்தம் 8 டைப்ஸ் இருக்குது. 8 டைப்ஸோட டீட்டெயில்ஸும் இன்றைக்கி இப்போ நான் சொல்லியிருப்பேன். இதில் உங்களுக்கு ஏதாவது புரியலை, எனக்கு இந்த நவுன் எனக்கு புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த கமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இதோட எக்ஸ்ப்ளனேஷனை நான் ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு நான் ஷார்ட் ஃபார்மாக உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை நான் உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மாக எடுத்து நான் போடுறேன். ஓகேவா? இப்போது நம்ம பார்க்க போகிறது ப்ரிப்போசிஷன், இட்ஸ் டைப்ஸ். என்னென்னா டைம், பிளேஸ், டைரக்ஷன், மேனர், ஏஜென்ட், மெஷர், சோர்ஸ், பொசிஷன்னு மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குது? 8 டைப்ஸ் இருக்குது. டைம் அப்படின்னா நேரத்தை என்னது? பொசிஷன் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் என்னது? ப்ரிப்போசிஷன். டைம் ஆஃப் ப்ரிப்போசிஷன். அடுத்தது ஒரு இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் பிளேஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன். டைரக்ஷன் அப்படின்னா நம்ம இருக்கிறத
டைரக்ஷன்ஸ். நம்ம மூவ் பண்ணுறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அதெல்லாம் சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது? டைரக்ஷன் ப்ரிப்போசிஷன். மேனர் அப்படின்னா என்ன அப்படின்னா மேனரிசம். ஒரு நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது? மேனர் ப்ரிப்போசிஷன். ஏஜெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வேர்டை இன்னொரு வேர்டோட நம்ம மிங்கிள் பண்ணும்போது சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஏஜெண்ட் ப்ரிப்போசிஷன். மெஷர் அப்படின்னா என்ன? நம்ம குவான்டிட்டி அளக்கிறது. ஓகேவா? குவான்டிட்டி ஆஃப் சம்திங், ஏதோ ஒரு பொருளை நம்ம அளக்கிறதுக்கு பேர் தான் மெஷர் ஆஃப் ப்ரிப்போசிஷன். சோர்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன்னா என்ன அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் ஃப்ரம். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்கிறோம், அங்கேருந்து நான் வரேன், இங்கேருந்து நான் வரேன், நான் அங்கே போகணும். ஐ எம் ஃப்ரம் சென்னை, நான் சென்னையிலேருந்து நான் வரேன், நான் சென்னையில் இருக்கிறேன். அந்த மாதிரி நம்மளை பற்றி சொல்கிற போது யூஸ் பண்ணுறக்கு பேர் தான் சோர்சஸ். அடுத்தது பொசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இண்டிகேட்ஸ் ஓனர்ஷிப். அதை நம்ம மட்டும்தான் இண்டிகேட் பண்ணணும், அதை நாம் சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது? பொசிஷன். ஸோ மொத்தம் 8 டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. டைம், பிளேஸ், டைரக்ஷன், மேனர், ஏஜெண்ட், மெஷர், சோர்ஸ், பொசிஷன். ஸோ இது எல்லாமே வர இடத்துல என்ன இருக்கும்? ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோடைய லாஸ்ட்டு 3 டைப்ஸ் பார்த்தோம். அது இல்லாமல் அந்த டைப்ஸ்க்குள்ளே இருக்கிற டைப்ஸை டீட்டெயிலாக பார்க்குறக்கு இன்றைக்கி ஒரு 2 டைப்ஸ் பார்த்தோம். நவுன் அண்டு ப்ரிப்போசிஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு இது புரியலை, எனக்கு இந்த இடத்துல டவுட் வருது, எனக்கு இது புரியல அப்படி சொன்னீங்கன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட தனியாக நான் அதை எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த ஒரு 15 days கிளாஸ் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் அந்த வாட்ஸ்அப் குரூப் பற்றியும் ஆன்லைன் செஷன் பற்றியும் தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.